இவர் சந்திரசேகரன். தமது குடும்பத்தோடு சுமார் 25 ஆண்டுகளாக ஈஷுன் வட்டாரத்தில் வசிக்கிறார். அண்டை வீட்டுக்காரர் செய்யும் சேட்டையை தாங்க முடியவில்லை என்கிறார். அவங்க வந்து காரிடோர் எல்லாம் ஆக்கியூபைட். எமர்ஜென்சிக்கு நாங்கள் வெளியாகிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க நினச்சிருக்கிறாங்க என்னன்னாக்கா, இந்த விண்டோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க யூனிட்லேருந்து கடைசி வரைக்கும் அவங்க டெரிட்டரின்னு நினைக்கிறாங்க. எங்கள் நேபர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டு வெளியே வந்து அந்த சங்கோல் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஆல்சோ லீவ் இட் அவுட் சைட். ஸோ நம்ம ஃபேமிலி வந்து நெஃப்யூ நீஸ் ஏதாச்சும் வெளியே போய் விளையாடும் போது ஒரு டேஞ்சரஸ் ஹெசட். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் கார்டனிங்கில் ரொம்ப ஈடுபடு. ஸோ ஃபர்டிலைசர் இருக்குது, சில கெமிக்கல்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் சும்மா அங்கேயே அப்படியே கட்டி வெளியே தான் வச்சுருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி ஒரு சைல்டு, அதாச்சும் ஒரு குழந்தை, அதாவது ஒரு நெஃப்யூ நீஸ் ஏதாச்சும் சின்ன பிள்ளைங்க போய் விளையாடும் போது ஹேசிட் மட்டும் இல்லை, அங்கே டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸோட இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சேஃப்டி இஷ்யூ. ஸோ இப்போ எங்கள் ஆளுங்க வந்தாலும் ஏதாவது ஃபெஸ்டிவ் சீசனாக இருந்தாலும் அந்த மினிமம் தான் ஏரியா சப்பாத்தெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு. அதுக்கு அந்த பக்கம் போக முடியாது. அவங்க முன்னுக்கு நீங்கள் பார்க்கலாம், நிறைய வேக்கன்சி இருக்குது, நிறைய இடம் இருக்குது. கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணால் நாங்களும் யூஸ் பண்ணலாம். எப்போதுமும் எங்களோட சின்ன இடம் தான் இந்த துணியை காய வைக்கிறது. சம்டைம் காய வைக்கவே முடியாது. காரிடோர் வந்து இட்ஸ் ஷேர்ட் பிளேஸ், அதாச்சும் நெய்பர்ஸ், இது வந்து ஒரு பப்ளிக். ஆனால் சில பேர் வீட்டில் வந்து தே மேக் இட் ப்ரைவேட் ஒன், அதாச்சும் கார்டன்லாம் போட்டு, கார்பெட், கிராஸ்லாம் போட்டு. ஸோ இது வந்து பேஸ் டு பேஸ்.